இது 2024 வருஷம் கிடையாது. இது T20 வேர்ல்டு கப் வருஷம். T20 வேர்ல்டு கப் வந்துருச்சு. இந்த ஜூன் மாசம் தான். அப்படியே ஓடும் பாருங்க. இது இந்தியாவுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் இயர்ல முதல் T20 சீரீஸ், கடைசி T20 சீரீஸ். இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்தியா IPL ஆட போயிருவாங்க. ஆப்கானிஸ்தான் அவங்க ஸ்ரீலங்கா கூட இந்தியா வாங்க விளையாடலாம் அப்படின்னா ஸ்ரீலங்காவும் இந்தியா விளையாடுவாங்கல்ல. பாகிஸ்தான் அப்படி இருந்தாங்க. பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா தான் கிடைச்சாங்க. இப்ப ஸ்ரீலங்காவும் யாரு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கிடைச்சிருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்து ஸ்ரீலங்கா கூட தான் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் IPL ஆட போறாங்க. பட் இந்தியா 5 டெஸ்ட் ஆடிட்டு அப்படியே போறாங்க. IPL முடிச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு 3 T20 சீரீஸ், அதில் 5 T20 சீரீஸா இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி நான் வந்து 5 சொல்லலாம். பட் போக 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 ஒரு ஆப்கானிஸ்தான் சரியா போக சொன்னா ஓகே இப்போ 3 இருந்திருக்கலாம், கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? ஆனா வென்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வென்யூஸோட எந்தெந்த வென்யூஸ்ல வைக்கிறாங்கிறத பொறுத்தோ அது 5ஆ 4ஆ 3ஆங்கிறது முடிவடையும். ஓகே, அதெல்லாம் தாண்டி இப்போ ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா ஆட போறாங்க. எனக்கு சில பல எதிர்பார்ப்புகள் இந்த 3 T20 சீரீஸ்ல இருக்கு. ஆனா அந்த 3ங்கிறது பத்த மாட்டுது. டக்குன்னு போயிருது. 5ஆ வச்சாங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ பேசுவோம். அண்ட் இது முக்கியமான T20 சீரீஸ். இந்தியாவை தான் இது ஆப்கானிஸ்தானுக்கு பேசுவோங்க, நிறைய பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ரோஹித் கோலி வரக்கூடிய ஒரு T20 சீரீஸா அது இருக்க போகுது. ஸோ இப்போ எப்படி ஆட போறாங்க அப்படிங்கிறதும் பிளஸ் 11th யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, சஞ்சு சாம்சன் இருப்பாரா மாட்டாரா, அண்ட் ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா பேசும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஜெடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2024 ஆரம்பம்ல மொஹாலில நடக்கக்கூடிய இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் முதல் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க வந்திருக்கீங்க. அது என்ன ஆரம்பம் 2024. ஸோ T20 வேர்ல்டு கப் நடக்கிற வருஷம். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு T20 சீரீஸ். ஸோ அதனால வந்து ஆரம்பம்னு வச்சிருக்கிறேன். ஆப்கானிஸ்தானுக்கு இது T20 வருஷத்துல ஒரு ஆரம்பம், இந்தியாவுக்கு ஒரு ஆரம்பம். அதனால ஆரம்பம் 2024ன்னு வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம், அதுதான் ரீசனும் கூட. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் மழை இல்ல, பனி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நார்த் சைட்ல பனி இருக்கும், இதுல பனி இருக்கும் மொஹாலில பொறுத்த வரைக்கும். அதாவது பிச்சை பத்தி நான் ஆல்ரெடி சில பல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் நடக்கக்கூடிய பைலேட்டரல் சீரீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் க்ரௌட புல் பண்றதுக்காகவோ என்னவோ தெரியல நிறைய பிளாட் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. ஹை ஸ்கோர் வென்யூஸ் தான் நிறைய இங்க பயன்படுத்தப்படுது. இந்தூர் வச்சுக்கலாம், ராஜ்கோட் வச்சுக்கலாம், அகமதாபாத்லயும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ட்ரிவாண்ட்ரத்துலயும் அப்படிதான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஃபர்ஸ்ட் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ பாருங்க மொஹாலில வச்சிருக்காங்க. மொஹாலி என்னதான் பெருசா இருந்தாலும், ஓகேங்களா, ஸ்கொயர் பெருசா இருந்தாலும் மொஹாலில நீங்க IPL டைம்ல பாத்தீங்கன்னா இங்க MI பஞ்சாப் மேட்ச் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்திருக்கும். இப்போ சைது முஸ்டாக் ட்ரோஃபி ஃபைனல் நடந்தது போன வருஷத்துல. அதுல 200 ரன் சேஸ் பண்ணிட்டு துரத்திட்டு போறாங்க. அதுல பஞ்சாப் வின் பண்றாங்கிறது வேற விஷயம். ருத்ராஜ் கேக்வாத் 100 அடிச்சிருக்காரு. ஸோ டே மேட்ச் நைட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஸோ ரன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜா 160 170 அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த மொஹாலி பிச் பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இங்க சைது முஸ்டாக் ட்ரோஃபி மேட்சோ இல்ல நீங்க வந்து இங்க IPL மேட்சஸ் நீங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாஸ் வின் பண்ண டீம்ங்கிறத தாண்டி நைட் மேட்சஸ் டே நைட் மேட்சஸ் சைது முஸ்டாக் ட்ரோஃபி நடந்தது 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஸ் பண்றவங்க, அதாவது அண்டர் லைட்ஸ்ல பிளே பண்ணும்போது பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இனிஷியல் விக்கெட்ஸ் மட்டும் ப்ராப்ளம். நியூ பால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்தாங்கன்னா ஏதாவது மேபி பிரச்சனை ஆகுது. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கொயரை யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க. இங்க IPL எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. MI பஞ்சாப் கிங்ஸ் அந்த கேம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் டெமோ. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் சிம்ரன்ங்களா ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ற டீம் சேஸுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது நல்லதும் கூட. ஸோ பிச் ரிப்போர்ட் அண்ட் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. நான் வேற எதுவும் பெருசா சொல்ல தேவை. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்பின்னுக்கு கை கொடுக்குமானா ரஷித் கான் இங்க தான் தோல் உரிச்சார். கிறிஸ் கெயில் உங்களுக்கு வந்து நான் மறக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மொஹாலியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிளாட்டா தான் இருக்க போது, பட்ட விக்கெட்டா கொடுக்க போறாங்க. அண்ட் அடுத்ததான் உள்ளே வெளியே பிளேயிங் லெவனுக்கு போகும்பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி பிளேயிங் லெவன் சொல்லிட்டேன், என்னோட பிளேயிங் லெவன் சொல்லிட்டேன். அதே பிளேயிங் லெவன் தான் ஜிதேஷ் சர்மா ஆடுவாரு. அண்ட் அதே நேரத்துல இதான் என் 11th இதுதாங்க. உங்களுக்கு வேற எந்த ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்பல. நீங்க 11th ஏன் அதனால அப்படிங்கறது நீங்க போய் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்குவாட் பார்க்கும்போது NOC சில பேருக்கு பிரச்சனையா இருந்தது. இப்போ கொடுத்துட்டாங்க. ஃபசல் ஃபருக்கி, முஜீப் ரஹ்மான், ரஷித் கான் ஆடுறாங்க. ரஷித் கான் இன்ஜுரியில தானே இருக்கிறாரு. அப்ப ரஷித் கான் ஆடுவாரா, குயேஸ் அகமது ஆடுவாரா,
ரஷீத் கான் ஸ்குவாட்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்குவாட்ல பார்த்த மாதிரி அதனால குவைஸ் அகமது தான் ஆடுவார். ரஷீத் கான் இங்கே ஆடலை அப்படின்னா அங்கே SA20 ஒரு பொல்லாடு இப்போ கேப்டன்சி பண்ணிட்டு இருக்கிறாருல்ல. ஆமா, இன்ஜுரி வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே ஆடுறாரா தெரியல. ரஷீத் கான் ஆட மாட்டாரு, குவைஸ் அகமது தான் ஆடுவார். நூர் அகமதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கு. கரீம் ஜன்னத்தை வெளியில் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ ஜசாய், குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான், ஒமர் ஜாய், முகமது நபி, நஜீபுல்லா சத்ரான் இல்லை கரீம் ஜன்னத்தை அவங்க ஆட வைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ரஷீத் கான் வரல அப்படின்னா குவைஸ் அகமது இல்லை கரீம் ஜன்னத்தை ஆட வச்சுட்டு நூர் அகமது, முஜிபுர் ரஹ்மான், நபீல் ஹக், ஃபசல் கக் ஃபர்வீக் இதுதான் அவங்க 11 இருக்கும். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், அதான் கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு ரஷீத் கான் இன்ஜுரி அப்படிங்கிறது பார்த்தேன், பட் ஸ்குவாட் இருக்கிறாருங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. நான் கரெக்டாக தான் பார்த்துருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் அவங்க 11 பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது உள்ளே வெளியே பொறுத்திருக்கேன். அடுத்ததா பேட்டிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, பேட்டில் இப்போ UAE தோத்துட்டு ஜெயிச்சுட்டு சீரிஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன தோத்துட்டு ஜெயிச்சுட்டுனா அவங்க UAE ஒரு மேட்ச் தோத்தாங்க, அதுக்கு முன்னாடி ஜெயிச்சு, அதுக்கப்புறம் தோத்து ஜெயிச்சு, ஸோ 3 சீரிஸ் 3 T20 சீரிஸை 2-1 ஜெயிச்சு வந்தாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ டீம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா சீரிஸ் லெவல் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் ஹோம்ல ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா. ஸோ பார்த்துருப்பீங்க அந்த T20 சீரிஸ். ஸோ இந்த டீம் தான் பாத்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்ல மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இண்டிவிஜுவலாவே பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, ஃபசல் கக் ஃபர்வீக் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ரோஹித் சர்மா அது இருக்குது. நபீல் ஹக் நான் ஞாபகப்படுத்துறேன், இந்தியாவில் அவர் விளையாடும் பொழுது, எஸ்பெஷலி IPL விளையாடும் பொழுது அவர் நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஃபசல் கக் ஃபர்வீக் டெத் ஓவர்ல அவரும் நபீல் ஹக்கும் பார்ட்னர் இன் கிரைம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பண்ணாங்கன்னா, அதான் எனக்கு சொல்ற இப்போ ஒமர்ஜாய் நியூ பால்ல நல்லா உள்ள கொண்டு வர லெஃப்ட் ஹேண்டர் ரவுண்ட் விக்கெட்ல அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள ஸ்பின்னர்ஸ் ஒரு நூர் அகமது, குயிக்கா, முஜிபுர் ரஹ்மான், மிஸ்ட்ரியா, அதுக்கப்புறம் குவைஸ் அகமது நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், அவங்க BBL நல்லாவும் பண்ணுவாரு. அண்ட் ஓவரால் இப்போ டீமுக்கும் ஒரு மாதிரி நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. மேலே ஜசாய்க்கு ஒரு ஃபுட் ஒர்க் பிரச்சனை இருந்துச்சு, அது அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நாள் அவர் இப்போ UAE ஆடுறாரு, UAEக்கு அகேன்ஸ்டா ஆனாரு, இப்போ இங்க வராரு. குர்பாஸ், ஜக்தான், ஸோ டெக்னிக்கலி சவுண்டர் பிளேயர்ஸ், ஒமர் ஜாய் நல்ல பேட்டிங். சரி, இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. பட் அவங்க எப்படி ஆட போறாங்க? ஒன்றும் இல்லை, இவங்க ஸ்டாண்டர்டுக்கு இவங்க ஆடினாங்க அப்படின்னா இவங்களால அட்லீஸ்ட் ஒரு 170 அப்படிங்கிற டார்கெட் செட் பண்ண முடியும். 175 டார்கெட் கண்டிப்பா செட் பண்ண முடியும். பட் அந்த 175 உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். பட் இந்த பிச்சில் ஒரு பிளாட்டான ஒரு விக்கெட், இதுல ரோஹித் சர்மா, இதுல விராட் கோலி, ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ஸோ இவங்க எல்லாத்தையும் இவங்க எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி வைக்காம அவங்களுக்கு அகேன்ஸ்டா எப்படி இந்தியன்ஸ் ஆட போறாங்கிற கேள்வி வைக்க தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா T20 அவங்க பெஸ்ட்ங்கிறத தாண்டி இவங்க எல்லாருமே T20க்கான பிளேயர்ஸ்லாம் நான் பாக்குறேன். இப்போ இவங்க ODI வேர்ல்டு கப்ல நல்லா பிளே பண்ணிட்டாங்க. பட் T20ஸ்ல வரும்பொழுது இவங்க கச்ச சுத்துனாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒமர் ஜாய் சுத்துறாரு, நபி சுத்துறாரு, நபிக்கு ஒரு 4 பால் மாட்டுது அப்படின்னா அவர் ஒரே 10 ரன்னுக்கு மேல 15 ரன்னுக்கு மேல போயிருவாரு. ரஹ்மத்துல்லா குர்பாஸ் இப்போ 100 UAEக்கு அகேன்ஸ்டா அடிச்சுட்டு வராரு. ஜத்ரானுக்கு இப்போ கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, அவருக்கு கொஞ்சம் பேட்ல பால் மாட்டுச்சுன்னா, ஜசாய் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணாருன்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் எப்பயுமே ஆப்பன் டீம் குளோரிஃபை பண்றான் இல்லைங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் எனக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தோணுது. நபீல் ஹக் என்ன சொன்ன மாதிரி இந்தியாவில் எப்பவுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஃபசல் கக் ஃபர்வீக் மட்டும் இனிஷியலா நியூ பால் நல்லா பவுல் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ப்ரெஷரை அப்படி ஆட்டோமேட்டிக்கா முஜிபுர் ரஹ்மான் நியூ பால்ல கொண்டு வரலாம், நூர் அகமது நியூ பால்ல போடுவாரு, அண்ட் தென் குவைஸ் அகமது இருக்கார் லெக் ஸ்பின்னரா. ஸோ அவங்களுக்கு பவுலிங்கும் பேட்டிங்கும் பஞ்சம் இல்லை. ஆனா அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியன்ஸ்களை எப்படி அட்டாக் பண்ண போகுதுங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்திருந்தாலும் ஜெய்ஸ்வால், ஸோ ஓவரால் ரோஹித் சர்மா, விராட் கோலி கடைசியாக T20 வேர்ல்டு கப்ல ஆனாங்க. அதுக்கப்புறம் ஆடிலைல தோல்விக்கு அப்புறமா இப்போ ரோஹித் சர்மா T20ல இந்த 30 ரன்லாம் இல்லை. சரி, ஃபேன்ஸ் வெளியில இருந்து பேசினாலும் பட் இண்டிவிஜுவலா அவரோட ஸ்கோர் ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று காமிக்கணுங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஜெய்ஸ்வாலும் அதே தான். இப்போ கில்லா ஜெய்ஸ்வாலான்னு கேட்டீங்கன்னா நான் ஜெய்ஸ்வாலுக்கு தான் போவேன். இப்போ கில்ல வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஜெய்ஸ்வால் ஆடினார்னா ஜெய்ஸ்வால் பார்ப்போங்க, T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ஒரு 51 அடிச்சிருந்தாரு. பட் இப்போ ஜெய்ஸ்வால் பார்ப்போம் எப்படி ஆட போறாருன்னு தெரியல. லெஃப்ட் ஹேண்டர் வந்த பொழுது டக்குன்னு முஜிபுர் ரஹ்மான் உள்ள கொண்டு வருவாங்க, நூர் அகமது உள்ள கொண்டு வருவாங்க. விராட் கோலி இந்த ட்ராக்ல 2016ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா குவார்டர் ஃபைனல்ல ஆன மேட்ச். ஸோ அதே மாதிரி 2 வகையான விக்கெட் வந்துச்சுன்னா அதுல 2 வகையான விக்கெட்லயும் விராட் கோலி தான் ஆட முடியுங்கிறது ஒன்று இருக்கு. திலக் வர்மா, ஸோ நிறைய பேர் T20 வேர்ல்டு கப்புக்கும் போன T20 வேர்ல்டு கப்புக்கும் பெரிய கேப் இல்லை, அந்த கேப்ல ஆட வராங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க, அங்க ஆஸ்பினர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல், தலைவா நீ 3 T20s வருது, இந்த 3 T20s நல்லா விளையாடுட்ட அப்படின்னா அண்ட் டெஃபினட்டா
ஒரு ஜடேஜா வேற நீ தான் T20 வேர்ல்டு கப் போவேன். ஸோ இவரோட பேட்டிங் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். விக்கெட் கீப்பரா இப்போ T20 வேர்ல்டு கப் ஜிதேஷ் சர்மா தானா, ரிஷப் பண்ட் வரலன்னா அப்போ இவரு தானா அப்படிங்கிறதும் ஒன்று கேள்வியில் எடுத்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இவரு நல்லா விளையாடணும். இப்பயும் சொல்றாங்க, இந்த ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டா இந்திய டீம் எப்படி ஆட போறாங்கிறத பார்க்கறதுக்கு நான் அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். முகேஷ்குமார் அண்ட் அவேஷ் கான் அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் அவேஷ் கான் அவங்க ஒயிட் பால் நல்லா போடுறாங்க சில நேரங்களில் பார்க்க முடியுது. பட் இந்த கண்டிஷன்ஸ்ல ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி வந்து ஃபைனல்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. முகேஷ்குமார் நியூ பால் இல்ல டெத் ஓவர்ல பயன்படுத்தலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை நியூ பால் அண்ட் அவேஷ் கான் நியூ பால்ல பயன்படுத்திட்டு டெத் ஓவர்லையும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த நிறைய டைமென்ஷன்ஸ்ல அவங்க இருக்கிறாங்கிறதுமே இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்கை தாண்டி குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 ஸ்பின்னர்ஸ் எப்படி போட போறாங்க, ரின்கு சிங் எப்படி ஃபினிஷ் பண்ண போறாரு. ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாகவே சில ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ பார்க்குறேன். எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸைட்மெண்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. இப்போ வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஓகே நல்லா பலவரன் இருக்காங்க. பட் இந்தியாவோட பேப்பர் சைட் பார்க்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்தியா 52% ஆஃப் சான்சஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஆப்கானிஸ்தான் 48% ஆஃப் சான்சஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் இப்போ அடுத்ததா ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்ட பிச் ரிப்போர்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பிச் ரிப்போர்ட்டை நான் சொல்ற விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 11s போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மேட்சுக்கு முன்னாடி நீங்கள் டீம் போடுறீங்க அப்படின்னா ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் டீமை செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்சுக்கு முன்னாடி பரபரப்பா ஐயோ இவங்களை எடுக்கலாமா அவங்க பண்ணா என் வீடியோ பார்க்குற அங்கே பார்க்குறாங்க குழப்பத்தில் இருப்பீங்க. பிச் ரிப்போர்ட் ஆசை போகும். ஸோ அதனால இப்போயே ஒரு டீம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அப்போதான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிச் ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். ரோஹித், கோலி, ரின்கு சிங், இப்ராஹிம் சத்ரா 4 பேரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பர்ல ரஹ்மானுல்லா குர்பாஸ், ஆல்ரவுண்ட்ல அக்ஷர் பட்டேல், உமர் ஜாயை பிக் பண்ணியிருக்கிறேன். பவுலிங்ல முகேஷ்குமார், ரஷித் கான், நமீர் உல்-ஹக்கை பிக் பண்ணியிருக்கிறேன். அவேஷ் கானா, ஹர்ஷ்தீப் சிங்காங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவேஷ் கானா, ஹர்ஷ்தீப் சிங்கா அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்ல முடியுது. இந்த இடத்துல வந்து நீங்க இந்தியன் டீம் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா முகேஷ்குமார் ஒரு ஃபாஸ்ட் பாலர். ஆனா அவேஷ் கான், ஹர்ஷ்தீப் சிங்கா இன்னொரு ஃபாஸ்ட் பாலர். ஆனா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு ரஷித் கான், ஒரு நவீன் உல், ஒரு ஸ்பின் ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்து கேட்கறக்கான தான். பட் நீங்க அப்படியே லைட்டா அப்படி தாவங்கட்டியை தூக்கி மேல ஆல்ரவுண்டர் பாத்தீங்க அப்படின்னா உமர் ஜாய்ங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் பிக் பண்ணிருக்கேன். இங்க இந்தியாவுக்கு அக்ஷர் பட்டேல்ங்கிற ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஸ்பின்னர்ஸ் ஐ திங்க் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கணக்கு அப்படிங்கிறது கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. அங்கே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், எங்க ஸ்பின் ஆல்ரவுண்டர். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர், உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின்னர். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் 11 ட்ரீம் 11 சிறந்த 11 தான் நான் வந்து பிக் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். ரின்கு சிங் T20 கேம்னால ரின்கு சிங் பிக் பண்ணிக்கோங்க. வந்தாருன்னா சலான்னு அடிக்கிறாரு. விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. விராட் கோலி எனக்கு ஒரு ரேங்க் ரன்னிங்ஸ் ஆடி கொஞ்சம் ரன் எடுத்து கொடுப்பாரு. ரோஹித் சர்மா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவாருங்க தான் அவரை பிக் பண்ணிருக்கிறேன். பட் குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான்ங்கிறத தாண்டி நீங்க நபியை பிக் பண்ணலையா, ரஷித் கானை பிக் பண்ணலையா அப்படின்னா ரஷித் கான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். பட் அவர் ஆடலை அப்படின்னா நீங்க வந்து டக்குன்னு ஒண்ணு இல்லை, ரஷித் கானை நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க மேல மேபி ரஷித் கானுக்கு ஆப்ஷன்ஸ் இங்க இல்ல. பட் முஜீபுர் ரஹ்மான், நூர் அகமது நீங்க பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபசல்கக் ஃபரூக்கி மேபி ரன்னை கொடுப்பாருங்கிறதுனால நான் ஃபசல்கக் ஃபரூக்கி வந்து பிக் பண்ணல. விக்கெட் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிற மாதிரி இருக்கலாம், அதனால நான் ஃபசல்கக் ஃபரூக்கியை பிக் பண்ணல. பட் நமீர் உல்-ஹக் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு கம்பேக் கொடுப்பாருங்கிறதுனால நான் அவர் வந்து பிக் பண்ணிருக்கிறேன். ரஷித் கான் இல்லைனா முஜீபுர் ரஹ்மானுக்கு போயிருங்க. அவேஷ் கானா, ஹர்ஷ்தீப் சிங்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங்கை வேணா மேபி பிக் பண்ணி பாத்துக்கோங்க. டெத் ஓவர்ஸ்ல மேபி நல்லா போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் ஒருத்தர், ஒன் டவுன் ஒருத்தர், ஃபினிஷர் ஒருத்தரை பிக் பண்ணிருக்கேன். அண்ட் அக்ஷர் பட்டேல் ஒருத்தரை பிக் பண்ணிருக்கிறேன். ஸோ இது ஓகேங்களா. அதாவது 1, 3, 5, 7 அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பண்ணிருக்கேன். பவுலிங்கே அந்த மாதிரி தான். இங்க ஸ்பின் ஃபாஸ்ட் பவுலர், இங்க ஸ்பின் ஆல்ரவுண்டர், இங்க ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் சொல்லி பிக் பண்ணிருக்கேன். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட டீம் பேலன்ஸ்டான ஒரு டீமா நான் வந்து பாக்குறேன். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர் எனக்கு பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உமர் ஜாய், விராட் கோலியை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இவங்க தான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன். ரஷித் கான் ஆடினாரா நீங்க பாத்துக்கோங்க. பட் அக்ஷர் பட்டேல் எனக்கு பேட்டிங்ல பவுலிங்ல ஏதோ ஒன்று பண்ணுவார், கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. மேபி கேட்ச் பிடிச்சாலும் நல்லது. உமர் ஜாயும் அதே தான் எனக்கு சம்திங் தோணுது, ஏதாவது பொறுமையா நகர்த்தியாத ஒரு கேமை கொண்டு போயிடாரு. அது விராட் கோலி டெஃபினட்டா நான் வந்து பிக் பண்ணுவேன். ஸோ இவங்க தான் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ நான் வந்து இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஈகர்னஸ் இருந்தது. வீடியோ பண்ணும்போது எனக்கு அந்த ஈகர்னஸ்ல நிறைய விஷயங்கள் பேசி இருந்திருப்பேன். பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் நிறைய பேர் IPL ஆடி இருந்திருப்பாங்க. அதனால பிச்சை பத்தி அவங்க நிறைய தெரியும், ஒரு பிளேயர்ஸை பத்தி அவங்க நிறைய தெரியும். ஸோ அதனால
மேபி இந்த சீரிஸ் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்டு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாலும் சந்தோஷம், பட் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான். பார்ப்போம், மேட்ச் பரபரப்பாக போகும் இந்த புதன்கிழமையில். அது 3 T20ஸும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் ஆடினாங்க, அதுக்கப்புறம் இப்போ T20 சீரிஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபியூச்சரில் டெஸ்ட் சீரிஸ்லாம் நிறைய ஆடணும்னு எதிர்பார்க்குறேன். பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க லக்னோவில் ஆப்கானிஸ்தான். இந்தியா இல்லை மொஹாலியில் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இங்கே இந்தியாவும் ஆரம்பிக்க போகிறாங்க. பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்கலாம்.